வீட்டில் ஊறுகாய் இருக்கணும், உப்பும் நிறைந்திருக்கணும். அதே மாதிரி மஞ்சள் இல்லை என்கின்ற சொல் வீட்டில் இருக்கவே கூடாது. எப்போவுமே ஒரு 2 பாக்கெட் மஞ்சள் சேர்த்தே வாங்கி வச்சுக்கோங்க. அதனால மஞ்சள் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கணும். இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு உண்டான விஷயங்கள். இதோட மட்டும் அல்லாது வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று தரக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம், ஆதிசங்கரர் அருளி செய்த அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி வீட்டுக்கு வர்றவங்களை மகிழ்ச்சியோடு திருப்பி அனுப்பினாலே அந்த குடும்பம் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பகிர்ந்து கொண்டு நீ எப்படி வேணா இரு, நான் எப்படி வேணா இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றாலே அந்த குடும்பம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும். இப்படி மகாலட்சுமி நம்மோடே தங்குவதற்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நமக்கு சாத்தியமான ஒரு சில விஷயங்களையாவது நாம கடைபிடித்து லக்ஷ்மியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம்.